ஏண்டா டாஸுக்கே எப்பயும் காயினே சுட்டி விடுறானுங்க. பேசாம ஆடாதீவன் போடலாம்ல. பேசாம இன்னும் அவுட்டு போடலாமே. எச்சி துப்பிட்டு எச்சி உள்ளது எச்சி இல்லா சைடுன்னு கேட்கலாம்ல. இந்த கல் எடுத்து பளபளப்பு சொரசொரப்பு சூப்பரா இருக்கும் அதெல்லாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தனை குமிய வச்சுட்டு இது கடவுளுக்கு இது யாருக்கு அப்படின்னு கேட்கலாம்ல. பேட்டு தூக்கி போட்டு மேடா உள்ளது பட்டையா உள்ளது அப்படி இல்லைன்னு வச்சுக்க தரையில 1 2 3 எழுதிட்டு அதை பேட்டால மறைச்சிட்டு ஒரு கோடி கிழிச்சு 1 2 3 தொட சொல்லலாம்ல. சோடா முடியல டாஸ் போட்டாங்கடா. எந்த நம்பிக்கையில வந்து ஃபீல்டிங் எடுக்கிறீங்க நீங்க? மாப்ள அதெல்லாம் பேசாது. கப்பு நாங்க அடிச்சு அடிக்கிறோம்டா. வாழ்த்துக்கள். நீங்க இனிமே குருசாமி ஃபேன். எப்படி ஏன்? ஆமா, ஏற்கனவே 17 வருஷம், 18வது வருஷம் நீங்க தோத்துன்னு வச்சீங்களே, நீங்க குருசாமி ஆயிடுவீங்க. இது என்ன சீசன் இது? இது தர்பூசணி. அது இல்லடா, மாம்பழம். சீசன் நன்னாரி சர்பத்து. சீசன் 18. அதுக்கு கோலி நம்பர் என்ன? கோலி நம்பரா 944 18. அப்ப நாங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். நாங்க கேகேஆர் ஃபேனாடா அப்பையில இருந்து. அப்பையில இருந்தெல்லாம் கிடையாது. நான் கங்குலி ஃபேனா இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியல. தோனியை பிடிக்காம கம்பீர் ஃபேன் ஆகி அப்படியே கேகேஆர் ஃபேன் ஆயிட்டேன். ஆமாடா, என் தலைவர் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கும்போது உங்களுக்கு என்னடா கவலை? டேய் ஸ்ரேயஸ் பஞ்சாப் போயிட்டான்டா. அப்படியா? வெங்கடேஷ் ஐயர் இருக்கான்டா. என்னடா கோலி பவுலிங் வருது? சும்மா மாப்பிள்ள உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஆசர் விட்டு இவங்க எல்லாம் தலையை கூலி கூலி போடுவான்டா. ஆல்வி மார்க்ல கூப்பிடுவா. என்னம்மா போடுறான் டிகாக்கு? நீ காலிடா கேட்ச். ஏன்டா ஆர்சிபி திருந்தே மாட்டீங்க? கேட்ச் மட்டும் பிடிங்கலடா. இந்த டாட் பாலுக்கெல்லாம் மரம் நடுறாங்கல்ல, ஒரு 4 வருஷமா டாட் பால் போட்டு மரம் நட்டுட்டு இருக்கானுங்க. இந்நேரம் அமேசான் காடே உருவாயிருக்கணுமே இந்தியாவில. ஒரு செடியை வச்சுட்டு தண்ணி ஊத்தாம விட்டுருப்பாங்களோ. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், இனிமே டாட் பால் போட்டா மரம் நடுறோம், அடுத்து 6 கொடுத்தா தண்ணி ஊத்துறோம்னு வைக்கணும். சூப்பர் ஐடியா மாப்பிள்ள. இதை பத்தி பிசிசில பேச எப்படியாவது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் முக்கியம், ஓகேவா? குளோபல் வார்மிங் முக்கியம். அடிக்க வைக்கிறீங்க, ரகணெல்லாம் அடிக்கிறான். அதானே எனக்கும் தெரியல. நிறையனா அடிக்கிறாங்க இப்படி. வருஷத்துக்கு 2 மாசத்துக்காக பிராக்டிஸ் பண்றது தோனி மட்டும் கிடையாதுடா, என் தலைவர் நிறையணும். ரசல் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்னடா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஆள் இல்ல போல. ஹேசல்வுட் பெருசா ஸ்பீடா போறதே இல்ல. ஃபாஸ்ட் பவுலிங் தானே. அங்கே பார், அங்க போய் பவுன்சரா. என்னடா ஸ்பின் போட்டு பவுன்ஸ் போடுறான். சரி ஹெல்மெட் வாங்கி போடுறா. தெரியுதாடா, ஸ்டார்க்கு விட கொஞ்சம் தானே கம்மி எங்க தலைவன். இருடா, என் தலைவன் நரேன இது பூரா வந்த நல்ல பின்னாடியில இருந்து சொருக சொல்றேன். பாத்து எப்படி கண்டெயின் பண்ண? டேய் 175 எல்லாம் அடிப்பீங்களா? 49 கால் அவுட் ஆன பயிலுங்க நீங்க. யார் ஓப்பனிங்? கோலியும் சால்ட்டும். டேய் சும்மா இல்லடி. சால்ட் கேகேஆர் இல்லையா? அப்பா இது டேய் எல்லா வருஷமும் கேப்பி என்ன கேப்ப? தோத்துட்டு வெக்கமே இல்லாம எங்களை கலாய்க்கிறீங்களே, சூடு சொரணா இருக்கான்னு கேப்பேன். சொரணா இந்த வாட்டி இருக்குடா. ஓ, இந்த டைம் அப்ப ஓவரா பேச மாட்டீங்களா? வாய் அப்படி இல்ல, சால்ட் இருக்கான ஓப்பனிங்ல. உப்பு கூட சேர்ந்ததே தப்பு. நம்ம மொக்கைய படி செய்யுது. பாரு பவர் பிளே ஸ்கோர பாரு. 6 ஓவருக்கு 80 ரன். பவர் பிளேல ஆர்சிபி பவுலர்ஸ் அடிக்கிறதும் பவர் பிளேன்னு வந்துட்டு ஆர்சிபி பேட்ஸ்மேன் அடிக்கிற சதவீதம் தானே. விடு ரிசல்ட்ட பாரு, அப்ப தெரியும். பவுலர்ஸே இல்லாம போயிட்டு இந்த அர்ஷித் ராணா இவ்வளவு மோசமா போட்டுட்டு இருக்கான். ஏய் அம்மா, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா ஸ்கோர் கம்மியா அடிச்சீங்க 175. ஏன் என்ன அப்ப? அதனால ஒரு 270 அடிச்சிருந்தீங்கன்னா தலைவன் நீங்க செஞ்சுட்டு போட்டு பாருடா. பொறா முடிச்சவங்கள. ஓ ஜெயிச்சு போர் அடிக்குது ஒரு மாதிரி. ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு இவ்வளவு சீன் ஆகாது, மூடிட்டு போ. ஏய் நாங்களும் இப்ப சாம்பியன்ஸ் தான்டா. எப்படி? நீங்க போன வாட்டி யாரு சாம்பியன்ஸ்? உங்களை நாங்க ஜெயிச்சதுனால நாங்க சைலண்ட் சாம்பியன்ஸ்டா. ஏய் ஃபைனல்ஸ் இருக்குடா. டேய் லீக் முதல்ல லீக் எல்லாம் நாங்க சைலண்ட் சாம்பியன்ஸ்டா. ஏய் நாங்க 3 கப் வச்சிருக்கோம்டா. என்னடா 3 கப்? ஏன்டா முட்டை ஹார்ட்டே வச்சிருக்கேன்டா. சரியா? இதே மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுமா சொல்லு. ஹார்ட் நான் தரேன் எங்க டீம்ல இருந்து. என்ன அது இல்ல மாப்பிள, ஹார்ட் திரும்பி கொடுக்க முடியாது எங்களால. ஏன்? இதுக்கு வந்து நாங்க கப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசாரி இருக்காரு. ஆமா, அவருக்கு போன் பண்ணி ரேக் அடிக்க சொல்லுங்க, கப்பெல்லாம் வைக்கிற மாதிரி. சரியா? நல்ல ஐடியா மாப்பிள. நம்பர் தெரியா எனக்கு? பக்கிரின்னு இருக்காரு, அவங்க அக்கா பையன் தான் ஆசாரியா இருக்கான். நோ கிட்னி ஹார்ட் லங்ஸ் ஒன்லி கப்பு. எஸ். டேய் ஒரு மேட்ச் தானடா ஜெயிச்சீங்க. டேய் ஒரே ஒரு லீக் மேட்ச் தானடா ஜெயிச்சீங்க.